இப்ப நீ செத்தா இதுவும் வர்மா மேலதான்னு இந்த ஊரே நம்பும். குட் பை. தெரிஞ்ச இவனை கொல்லாம விட்டா எப்படி? இவனை இப்ப கொன்னா நம்ம போட்ட பிளான்லாம் மாறி போகும். செத்த மத்தவங்க எல்லாருமே வர்மாக்கு ஒரு வழியில எதிரிதான். ஆனா இவன் வர்மாக்கு வேண்டப்பட்டவன். இவனை இப்ப கொன்னா தேவையில்லாம நம்ம பிரச்சனைக்கு நம்மளே வழிவகுக்கிற மாதிரி ஆயிரும். இவன் பயந்தாங்கோலி. இவனை மிரட்டினாலே போதும். மத்தவங்க கிட்ட நம்மளை பத்தி யாருக்கிட்டையும் வாய் திறக்க மாட்டான். என்னடா சொல்ல மாட்டேன். அது இவனை போட்டுருங்க, விட்டுருங்க. இங்க பார், உன்னை கொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அது இல்லாம நீ ரொம்ப நல்லவன். உன்னை ஒன்றும் பண்ணல. இங்க பார்த்தத இங்கேயே மறந்துரு. ஓடு. இனி இதை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்ன நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம். போ. இவனை இப்ப கொல்லாம விடுறதுதான் நல்லது. ஊர்ல நம்ம மேல சந்தேகம் வராது. அதனாலதான் இவனை அவங்க மிரட்டலுக்கு பயந்ததாலையும் ஊர்க்காரங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா வருமனுக்கு எதிராக இருந்ததாலையும் என்னால எதுவும் செய்ய முடியல. இப்ப கூட அவங்க என்ன கண்காணிக்கிறாங்களோங்கிற பயத்துல தான் உங்களை தனியா இங்க கூட்டு வந்திருக்கேன். இப்படி பண்ண என்கிட்டயாவது உண்மையை சொல்றா. என்னடா நடந்துச்சு? என்னாச்சு? உன் கூட எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கலைச்சிட்டியடா. சங்கர்லிங்கத்தையும் அவன் பையனையும் ஏன்டா கொன்ன? செத்துட்டாங்களா? என்ன சொல்ற? ஒரே சொல்லுதுடா, நீ தானே. இதனால் வரைக்கும் உன்னை சந்தேகப்பட்டவங்க எல்லாம் இப்ப உனக்கு எதிராக திரண்டு நிக்கிறாங்க. நான் யாரையும் கொல்லலையே. ஐயோ, நீ தான் சொல்ற பண்ணலன்னு. ஆனா மொத்த பேரும் உனக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. போலீஸ் வரதுக்குள்ள எங்கேயாச்சும் கிளம்பு. நான் தான் சொல்றேன்ல, எந்த தப்பு பண்ணலன்னு. எவனோ செஞ்சதுக்கு நான் எதுக்கு ஓடி போகணும்? உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் எனக்காக இதையாச்சும் பண்ணு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன், எங்கேயாவது போயிடு. உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். நீங்க இருந்து கிளம்பு. தலைவர் பையனை கொண்டது இவன் தாங்க. அதெல்லாம் தூக்குல போடக்கூடாது சார். நடு ஊர்ல கட்டி வச்சு கல்லாலே அடிச்சு போடணும். அந்த பொண்ணு கற்பச்சு கொண்டது இவன் தான் சார். சுட்டு தள்ளணும் சார். தலைவர் பையனை கொண்டது இவன் தாங்க. கையகால உடங்க சார். ஏற்கனவே விளையாட்டா சுத்திட்டு இருந்த அந்த 4 பேரையும் கொண்டது இவன் தான் சார். ஒன்னா ரெண்டாங்க 8 கொலை பண்ண கொலைவரை பிடிச்ச மிருகம். குடிக்க போன இன்ஸ்பெக்டர் கூட கொன்னுட்டான். தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயா, என் புள்ள நல்லவங்க. வர்மா பேசியா? இப்படி பாக்குறதுக்கு என்ன கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன். ஐயா, என் புள்ள எந்த தப்பு பண்ணல, விட்டுடுங்க ஐயா. வர்மா ஐயா, விட்டுடுங்க ஐயா. வர்மா போதுடா. ஐயா வர்மா என் புள்ள
ஜனங்க அவன் மேலே போட்ட பழி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எந்த தப்பும் பண்ணாமலேயே இந்த ஊர் ஜனங்க வாயில் விழுந்தவன் வாயடைச்சி போயிட்டான். அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஜட்ஜி எவ்வளவோ கேட்டும் பேச மறுத்துட்டான். 4 பேர் பிள்ளைய நல்லா வாழ்த்துறதை கேட்டு பெத்த வயிறு குளிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவி அம்மாவுக்கு வயிறு எரிஞ்சது தான் மிச்சம். அதுக்கப்புறம் தேவி அம்மாவும் செண்பகமும் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு தகவலும் இல்லை. என்னங்க சொல்றீங்க? எல்லா உண்மையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு மனசாட்சியுள்ள மனுஷனா எப்படி இருந்தீங்க? ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டிருக்கான். அதுக்கு மேல நம்ம நாட்டையே அச்சுறுத்துற குற்றவாளிகள் உங்க ஊருக்குள்ள இருந்திருக்காங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நம்ம உடனே போனா வர்மனை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு தூக்குக்கு. தூக்குல போட்டுட்டா குற்றவாளி வருமன் தான். தப்பே செய்யாத ஒருத்தனை தூக்குல போட்டுட்டா தப்பு அரசாங்கத்து மேல. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அது வரைக்கும் நீங்க எங்க கஸ்டடியில தான் இருக்கணும். ஜெயலலிதா வர்மனை கூட்டிட்டு வர சொன்னாரு. வர்மா போ. எதுக்குப்பா அவனை கூட்டு போறாங்க? என்னப்பா ஒன்றும் புரியாதவனா இருக்கிற? நாளைக்கு பாவம் அவனுக்கு தூக்குப்பா, அதான் கூட்டிட்டு போறாங்க. வாங்க உட்காரு. கை கொடுங்க. நாகநேட்டுக்கு ஓகே சார். வர்மன், நாளைக்கு உனக்கு தூக்கு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு அதிகாரியா இல்லாம மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனுஷனா இருந்து கேட்குறேன். உன் கடைசி ஆசை என்னன்னு என்கிட்ட சொல்லு. அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் வர்மா. ஒரே ஒரு ஆசை தான் சார். எங்கள் அம்மா கண்ணு தெரியலனாலும் நல்லா பாடுவாங்க சார். சின்ன வயசுலேருந்தே அவங்க பாட்டு கேட்டு தான் சார் நான் தூங்குவேன். இப்போவும் அவங்க பாட்டை கேட்டுகிட்டே தூங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சார். சரிப்பா, எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாவது உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இப்போ என்னால் செய்ய முடிஞ்ச ஒரே உதவி அதுதான். மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற வர்மன் வழக்கில் நீதியரசர் மனுவேந்தர் ஆணைப்படி நாளை அதிகாலை வர்மனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. அதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. குறித்த நேரத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்றும் அதன் பின் அதிகாரிகளால் முறையாக அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. Tomorrow is an important day. Varman, who has been charged and convicted for 8 murders and was sentenced to death. Today, all arrangements have been made for his final execution. வர்மன் கொலை வழக்கில் வெளியாகியுள்ள தீர்ப்பு மாநிலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். தூக்கு தண்டனை நாள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் சார், இன்னைக்கு உங்க பையனுக்கு தூக்கு. நீங்களா வர்மனோட அம்மா? என்னம்மா இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? உங்க பையனோட கடைசி ஆசையை நிறைவேற்ற உங்களை எங்கெல்லாம் தேடினாங்க. சரிம்மா, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் ஜெயிலிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். எங்கம்மா போயிருந்தீங்க? ஆண்டவன் சோதிச்சுட்டாம்மா, சோதிச்சுட்டான்.
சார் வருமனோட அம்மா வந்திருக்காங்களாம். எவ்வளவு தேடியும் கிடைக்காம இந்த நேரத்தில் வந்திருக்காங்களே. சரி இருக்கட்டும். பிஃபோரா இமீடியட்டாக கைதியை ரெடி பண்ணி வைங்க. வருமனோட அம்மாவை அங்கேயே இருக்க சொல்லுங்க. சார் தூக்கு கைதியோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் இல்லையா சார்? அதான் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. இல்லை சார், அவங்க வந்திருக்காங்க. அப்படியா? இப்ப அதுக்கு டைம் இல்லையே. இருக்கு சார், இன்னும் 30 நிமிஷம் இருக்கு சார். என்ன சொல்ற?